லைவ் அப்டேட்டு லைவில் டிடிஎஃப் உடைய 4வது டாஸ்க் வந்து நடந்துச்சு. இதில் முதல் சுற்றுலேயே முத்துக்குமரன் வந்து வெளியேறிட்டாப்புல. அவர் வந்து எப்படி வெளியேறினார் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நான் வந்து விரிவாக சொல்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு டெலிஃபோன் இருக்கும். அந்த டெலிஃபோனை மணி அடிக்கும்போது யார் முதல் ஆளாக போய் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வந்து ஃபோன்லேயே கொடுப்பாரு. அந்த டாஸ்க்கை வந்து கேட்டுட்டு அவர் செய்யக்கூடாது, அதை வந்து பிரிதொருவ செய்யணும். இவர் வந்து யாரை சொல்கிறாரோ அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு மணி அடிக்குது. திருன்னு ஓடி போய் இங்கே ரயானும் முத்துக்குமரன் தான் எடுக்கிறாங்க. அங்கேயே வந்து ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் தான் தொட்டாப்பில். நான் அந்த ரிவர்ஸ் எல்லாம் ஓட்டி பார்த்தேன், முத்து தான் தொட்டாப்பில். ஆனால் ரயான் என்ன சொல்கிறான், நானும் தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உடனே இந்த முத்து தான் தொட்டான் அப்படின்னு சொல்லி தீபக்கானோ ஜாக்லின்னு சொல்லவும் அந்த இடத்துல வந்து முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி வருது. நீ வந்து 2 பேர் ஆள் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, பிக் பாஸ் சொன்னால் தான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு குழப்படி வந்து போச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் வந்து காதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 55 டம்ளர் கொடுப்போம், அதை வந்து 10, 9, 8, 7 இப்படி வந்து நீங்கள் ஒரு கோபுரம் மாதிரி இந்த படத்தில் பாருங்கள், இது மாதிரி வந்து அடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு. அதுக்கு வந்து முத்து ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லினை தான் தேர்வும் பண்ணிடுறாப்புல. ஏன்னா ஜாக்லின் தானே இவருடைய துடுப்பு அப்படிங்கிறனால முத்து ஜாக்லின் தேர்வு பண்ணிடுறாப்புல. ஆனால் ஜாக்லின் எப்படி ரிவீட் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 90 செகண்டுக்குள்ளே என்னால் இந்த கப்புகளை வந்து அடிக்க முடியாது, நான் பதட்டமாயிருவேன், அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வேறு யாருன்னு பார்க்கும்போது மஞ்சிரியா இல்லை வந்து தீபக்கா, அருண் சொல்கிறாப்புல நான் கண்டிப்பாக உனக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறாப்புல, முத்து வந்து அதை ஏற்றுக்கலை. சரி வேறு வழியே இல்லாமல் நம்ம ரயான்ட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, ரயான் நீங்களே வந்து எனக்காக நீங்கள் வந்து டாஸ்க் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உள்ளே வந்து போகப்படுது. அந்த பிக் பாஸ் வந்து அதை பஸ்ஸர் வந்து அடிக்கிறாரு. இவன் ரயான் வந்து அடிக்கிட்டு இருக்கான். ரயான் என்ன ரொம்ப நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக அப்படியே வந்து மெதுவாக ஒரு கப்பாக எடுத்து வந்து அடுக்கிறாப்புல. 90 செகண்டில் 5 கோபுரத்துக்குள்ளே பிக் பாஸ் வந்து பெல் அடிச்சு விட்டு முத்துக்கு வேணால் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போக வச்சிட்டாங்க. பாவம், நம்பலாம். ஆனால் வந்து யாரை நம்பணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முத்து வந்து முதல் கேம்லையும் ரயான் வந்து இந்த மாதிரி இதை வந்து எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் தான் எடுத்தான். 2வதுலேயும் அப்படி தான். பாவம், இப்போயும் அப்படி தான் முத்துக்குமரன். இவன் ஒரு திட்டம் போடுறான், அந்த திட்டம் இவனுக்கே எதிராக அமையுது. சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.